எல்லா ஃப்ரெஷர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஜோகோல எப்படியாவது பிளேஸ் ஆயிடணும், ஜாப் எடுத்துடணுன்றது மிகப்பெரிய ஆசை, கனவு கூட. ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் முடியுதான்னு கேட்டிங்கன்னா நோ. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம். ஒன்று, அவங்களுக்கு வந்து ஆன் கேம்பஸ் ஆர் ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமையே இருக்கும். செகண்ட் ரீசன் வந்து அவங்களுக்கு என்னதான் ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சிருந்தாலும் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ், அவேர்னஸ் ஒரு கிளாரிட்டி இல்லாதனால ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுருப்பாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணால் ஜோகோல பிளேஸ் ஆயிடலான்னு சொல்கிறதையும் தாண்டி நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிடவே கூடாதுன்றதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் சொல்கிறத கேர்ஃபுல்லாக கேளுங்க. உங்கள் காலேஜில் ஜோகோ ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வராங்கன்னா எப்படியாவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்ஸ் கொடுத்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜோகோல பிளேஸ் ஆயிடணும், ஜாப் எடுக்கணும்னு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஆஃப் கேம்பஸில் பிளேஸ் ஆகிறதுக்கு. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஜோகோல ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸில் பிளேஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆஸ் கம்பேர் டு ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ். இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆஃப் கேம்பஸில் ஹெவி காம்படிஷன் வந்து இருக்கும். அதுக்குன்னு ஆஃப் கேம்பஸில் பிளேஸ் ஆக முடியாது, ஜாப் எடுக்க முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன். அஃப்கோர்ஸ் யூ கேன். இது நான் ஏன் இப்போ ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா, உங்களுக்கு ஜோகோல பிளேஸ் ஆகணும்னு ஆசை இருக்குது அண்ட் உங்கள் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ஜோகோ வராங்கன்னா நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்களுடைய சீனியர்ஸ் கிட்ட கேளுங்க. அண்ட் ப்ரீவியஸ் பேட்சஸ்க்கெல்லாம் ஜோகோ வந்திருக்காங்களான்னு என்கொயரி பண்ணி பாருங்க பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லை. அண்ட் ஒன்ஸ் அப்படி ஜோகோ வந்து வராங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ஒரு 6 months ஆர் 1 yearக்கு முன்னாடியே ப்ராப்பரான கைடன்ஸில் ப்ராப்பரான ரிசோர்ஸஸ் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ரோட் மேப் ஃபாலோ பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு 1 month முன்னாடி இல்லை 15 daysக்கு முன்னாடி படிச்சிடலாம், ஈஸியாக படிச்சிடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எனக்கெல்லாம் அது மேலே நம்பிக்கையே கிடையாது. மினிமம் வந்து ஒரு 6 months ஆர் 1 year நீங்கள் வந்து ப்ராப்பராக படிக்கணும், ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் அது பேஸ் பண்ணி உங்களால் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணவே முடியும். பேஸ்ட் ஆன் தட் பிளான் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஜோகோல பிளேஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவசரப்பட்டு ரஷ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஃபுல் கிளாரிட்டியோட உங்களுக்கு எந்த ரோல் சூட் ஆகும்னு பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணுங்க. பேஸ்ட் ஆன் தட் உங்கள் ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கோங்க, ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் பேர் பாலமுருகன். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய ஓன் ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். 2026 சீக்கிரமாக ஒரு நல்ல ஐடி ஜாப்ல லேண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஒரு வீடியோஸ் உங்களுடைய ட்ரீம் ஜாப்ல சீக்கிரமாக லேண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதில் வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அதாவது எல்லாரும் கோடிங் படிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் டெக் ரோல்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. லைக் சேல்ஸ், கண்டென்ட் ரைட்டிங் இந்த மாதிரி பொசிஷனுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு டெக் ரோல்ஸில் தான் போகணும்னு ஆசைப்படுறீங்க, இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் பொசிஷன் வந்து செக் பண்ணி பாருங்க. அது பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு வந்து கோடிங்கில் அந்த அளவுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஆனால் டெக் ரோலில் தான் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் பொசிஷன் அதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் இங்கே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஜோகோல சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கு நான் ரிசர்ச் பண்ண வரை எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா ஒரு அரௌண்ட் 6.5 to 8.5 LPA இந்த ரேஞ்சில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. வேறஸ் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கு வந்து அரௌண்ட் ஒரு 5 to 6.5 அந்த ரேஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ நான் சொன்னது வந்து அக்யூரேட்டான வேல்யூஸ் வந்து கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் ஆன் கேம்பஸ் டு ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் இது வந்து வேரி ஆகும். பேஸ்ட் ஆன் தட் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் பொசிஷன் ஆர் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் பொசிஷன் இந்த மாதிரி ரோல்ஸ்க்குலாம் எப்படி இன்டர்வியூ ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ணுறது, ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் வீடியோ நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜோகோ பிளேலிஸ்ட்னு இருக்கும், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து பர்சனலாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். கேர்ஃபுல்லாக கேளுங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை கெரியர் கேப் இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது 10 நாளைக்கு டேட்டா சயின்ஸ் படிக்கிறது, 10 நாளைக்கு சைபர் செக்யூரிட்டி படிக்கிறது, 10 நாளைக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் ரேண்டமாக வந்து டொமைன் ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டு ரேண்டமாக உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர ஒரு ப்ராப்பராக லேர்ன் பண்ண மாட்டீங்க, ஒரு நல்ல ஜாப்ல லேண்ட் ஆக முடியாது. ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டொமைனை சூஸ் பண்ணுங்க. எப்படி ஒரு டொமைனை வந்து சூஸ் பண்ணுறதுனா, எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு டொமைனை சூஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் ஃப்ரெஷர்ஸ் எந்த டொமைனை சூஸ் பண்ணால் ஃப்ரெஷர்ஸ்க்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கோ அந்த டொமைனை சூஸ் பண்ணுங்க. எந்த டொமைன்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் நிறைய ஹையரிங்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டொமைனை சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் டொமைன் சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறதையும் தாண்டி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் லேர்ன் பண்ணால் மட்டும் பத்தாது. இன்ஸ்டெட் கம்பெனி ஸ்பெசிஃபிக் இன்டர்வியூ ரன்ஸ் கிராக் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணுமோ, என்னென்ன லேர்ன் பண்ணணுமோ பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜோகோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் பொசிஷன் இன்டர்வியூ கிராக் பண்ணணும்னா பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்.
அப்போ இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்குமே வந்து ஸ்லைட்டா வந்து வேரி ஆகும். ஒரு உண்மையா சொல்லணும்னா மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டெவலப்மெண்ட் ரிலேட்டட் ரோல்ஸ்க்கு ஹையர் பண்ற ப்ராசஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் ஆர் கூகுளில் வந்து ப்ரீவியஸ் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் ஸ்லைட்டாக நீங்கள் மாடிஃபை பண்ணி பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 2026 சாஃப்ட்வேர் டெவலப்பரா ஆன் கேம்பஸில் பிளேஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நான் ஏன் சொல்கிறேன்னா காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அசால்ட்டாக தான் இருப்பாங்க. அண்ட் ஒரு சில ஃபியூ செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ப்ராப்பராக டெடிகேட்டடாக பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் நீங்களும் ப்ராப்பராக வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸில் மென்டார் சப்போர்ட்டில் என்னென்ன ஸ்கில் செட்லாம் லேர்ன் பண்ணணும், என்ன எக்ஸாக்ட் ரோட் மேப் வந்து ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணி ஆப்டிடியூட், டிஎஸ்ஏ, டெவலப்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களால் ஒரு நல்ல பேக்கேஜில் ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆக முடியும் காலேஜ்லேயே. வேறஸ் உங்கள் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து சரியில்லை, ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இல்லைனா, ஆஃப் கேம்பஸ் தான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு ப்ராப்பரான மென்டரை வந்து சூஸ் பண்ணி அவங்களுடைய கைடன்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஏன் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, என்னுடைய ஃபுல் ஸ்டாக் ஜாப் ரெடி மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் ஒரு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 year பிஃபோர் ஆர் 2 year பிஃபோரே காலேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் யூடியூப் வீடியோஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஓனாக வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கலான்னு. அண்ட் சில பேர் வந்து ஸ்கில் செட்டே இல்லாமல் லைக் ஜாப் சர்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. லைக் ஆஸ் வெல் அஸ் இயர்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு, கெரியர் கேப்மே வந்துருச்சு. அண்ட் இப்போ அவங்க வந்து லைக் ஃபுல் டெடிகேட்டடாக ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறாங்க, டாஸ்க் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. இப்போ அவங்க டெடிகேட்டடாக லேர்ன் பண்ணுறத காலேஜ் முடிச்ச டைம்லேயே ஒரு 6 months ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாகவே அவங்களால ஒரு நல்ல ஜாப்ல லேண்ட் ஆயிருக்க முடியும். இதுதான் நான் உங்களுக்குமே சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆஃப் கேம்பஸ்ன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பரான கைடன்ஸில் ப்ராப்பரான ரோட் மேப் ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜாப் ரெடி ஸ்கில்ஸை நீங்கள் ப்ராப்பராக டெவலப் பண்ணிட்டீங்க, லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 6 months ஒரு நல்ல ஜாப்ல உங்களால் லேண்ட் ஆக முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணால் போதும், அவங்க நம்மள பிளேஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, பிளேஸ்மெண்ட் கேரண்டி ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் நம்பி போய் ஜாயின் பண்ணாதீங்க. யாராலையும் 100% ஜாப் கேரண்டி ப்ரொவைட் பண்ணவும் முடியாது, வேலை வாங்கி தரவும் முடியாது. அப்படி யாராவது உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா ஜாயின் பண்ணதுக்கு பிறகு இதுதான்ப்பா ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணால் மட்டும் பத்தாது. அப்பார்ட் ஃப்ரம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், அதாவது நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுறதையும் தாண்டி கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜாப் ரெடி ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் வராட்டியும் பரவாயில்ல, காலேஜில் பிளேஸ் ஆகாமல் போனாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. ஆஃப் கேம்பஸ்லையும் மோஸ்ட் ஆஃப் தி பிக் கம்பெனிஸ் அண்ட் எம்என்சிஸ் வந்து ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதையும் அட்டன் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஆஃப் கேம்பஸ்ன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு கெரியர் கேப் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ரீசன்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ப்ராப்பரான ஸ்கில் செட், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜாப் ரெடி ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஈஸியாகவே உங்களால் வந்து ஜாப் எடுக்க முடியும் 2026. அதனால கவலைப்படாதீங்க. நீங்கள் 2026 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் சீக்கிரமாக ஜாப் எடுக்கணும், பிளேஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜாப் ரெடி ஸ்கில்ஸ் உங்களுக்கு வேணும். அதை பற்றி டீட்டெயில்டாக நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஜாப் ரெடி ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரூவன் ரோட் மேப் பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போயே கிளிக் பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க.